நம்ம வீட்டு டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப்பான கேமராவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட ரவுட்டரு, தென் மோடம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எக்ஸிஸ் இந்த கேம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். அவங்க ஸ்டிக்கர்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க, அது கியூஆர் கோடுக்காக. அந்த கேமில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க லென்ஸில் இருக்க அந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேம் பார்த்தீங்க அப்படின்னா இது 2-வே டாக்கிங் கேம், 2 பக்கம் வந்துடும். இது வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு, தென் எஸ்டி, தென் சிம் போடுற மாதிரி 2 ஆப்ஷனும் அதிலே கொடுத்துருவாங்க. இப்போ நார்மலாக ஒய்ஃபை கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை தனியாக இருக்கும், தென் கேம் தனியாக இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நம்ம சிம் இன்செர்ட் பண்ணி நம்ம டேட்டா சிம் நெட் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம மொபைலில் சிம் போட்டு நம்ம நெட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நாங்கள் அதை அந்த பின்னாடி இருக்க 2 பக்கம் இருக்க ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சிம் போட தயாராகிருக்கும். ஜியோ சிம் போட்டோம்னா உங்களுக்கு உடனே நீங்கள் 2 GB பேக் போட்டிங்க அப்படின்னா பேக் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க, நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் அது பேக்கப் நெட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் போட்டிங்கன்னா உடனே ஆன் ஆகிக்கும். அதனால நம்ம ஜியோ சிம் போடுறோம். வாங்க அந்த கேம் வந்து அடாப்டர் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், கேம் ஆன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மொபைலில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணோடனே அதுவே 360 ஆப்ஷன் ரொட்டேட் ஆகிட்டு திரும்ப பேக் வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா கேம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கஸ்டமரோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். தென் கேம் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கா, ஸோ கேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிவைஸில் போயிட்டு ஸ்கேன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான். இது வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, தோட்டத்துக்கு சிங்கிள் கேம் போதும் அப்படின்னா இந்த கேம் நீங்கள் எடுத்துக்கலாம்.